இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கேரட் ரவா லட்டு செய்ய போகிறோம். இன்னையிலேருந்து நம்ம சேனலோட தீபாவளி ரெசிபி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய எல்லா ரெசிபியும் நம்ம சேனலில் வரப்போகுது. கண்டிப்பாக எல்லா ரெசிபியும் பார்த்து அதை நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குயிக்காக சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லான தீபாவளி ஸ்பெஷல் கேரட் ரவா லட்டு செஞ்சுருக்கோம் நம்ம சேனலில். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே ரெசிபியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 8-10 நாள் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ சாப்பிட்டாலும் இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், என் பேர் ஜெய்பால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் மீடியம் சைஸ் ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் அல்லது டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் கூட அதையும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் தேங்காய்ங்கிறதுனால ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், தேங்காய் நல்லா உதிரியாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் நான் ஒரு கேரட்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இதையும் நம்ம சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்க இந்த கேரட்டில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடும். சிம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நெய்லேயே இந்த கேரட் நல்லா வறுபட்டு வரணும், நல்லா வாசம் வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கேரட் நல்லா வறுபட்டு வாசம் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் 1.25 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா விதைகளை மட்டும் ஒரு 4 ஏலக்காயோட விதைகளை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். சர்க்கரையோட 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை, அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் மட்டும் நல்லா ரவை நல்லா வறுத்தாச்சு. ரவை நல்லா வறுபட்டு உதிரியாக மணலாக தெரியுது பாருங்கள். நல்லா வாசமும் கமன்னு வருது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்த தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகர் பவுடரை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். சுகர் பவுடரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு முறை. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம சர்க்கரை பவுடரெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3/4 கப் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அடுப்பை நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சிம்லேயே தான் வச்சுருக்கிறேன். சிம்லேயே தான் வச்சு செய்யணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் விடுறேன்.
3/4 கப்பு வந்து பால் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 கப்பு நம்ம ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை, அதுக்கு வந்து பால் வந்து 3/4 கப்பு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும். கரெக்டாக வருது. இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம், ஆறிட்டு. அடுத்ததாக ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண ரவா லட்டு கூட சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். லட்டுகளாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்ம வந்து கேரட் சேர்த்ததுனால நமக்கு சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருச்சு. இது நமக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டையாக அழகாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் லட்டுகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம்.